அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே இந்த வேளையில் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எண்ணி ஒரே மாதத்தில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றம் உண்டு. எனவே இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். உறுதியாகவே உங்களுடைய விதி மாறும். அதோடு மட்டுமல்லாது வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வேளையில் குரு பகவான் 5லும் பல கிரகநிலைகள் சாதகமான அமைப்பிலும் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். ஏனென்றால் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை என்று சொன்னால் 90% நிச்சயமாக பொருளாதார ரீதியான பிரச்சனை, பண ரீதியான பிரச்சனையாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே அதற்கான தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கைகூடும். உதாரணமாக 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் காட்டு வழியே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பயணித்து கொண்டிருக்கும் போது மிக பெரிய மலை ஒன்றை பார்க்கிறார்கள். அப்போது இருவரும் ஒரு காட்சி ஒன்றை காண்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்தவுடன் இருவர் மனதிலும் இருவேறு கருத்துகள் தோன்றுகின்றன. அந்த காட்சி என்னவென்றால் மிக பெரிய மலையில் அந்த மலைக்கு நிகராக இதுவரை கண்டிடாத அளவிற்கு மிக பெரிய அளவில் தேன் கூடு இருக்கிறது. அந்த தேன் கூட்டை சிலர் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதைதான் அந்த இருவரும் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது ஒரு நண்பர் சொல்கிறார், இந்த தேனீக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த தேன்களை சேகரித்து இவ்வளவு பிரம்மாண்டமான தேன் கூட்டை உருவாக்கியிருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் அந்த தேனீ என்ன நினைக்கும், நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து சேமித்து வைத்த அனைத்து தேன்களையும் இவர்கள் திருடி கொண்டு செல்கிறார்களே என்ற மிகுந்த மன வருத்தத்துடனும் வேதனையுடனும் இருக்காதா என்று ஒரு நண்பர் சொல்ல, அதை கேட்டவுடன் மற்றொரு நண்பர் சொல்கிறார், நிச்சயமாக தேனீக்கள் மன வருத்தத்துடன் இருக்காது. ஏனென்றால் அந்த தேனீக்கள் இவர்களை பார்த்து நான் சேகரித்து வைத்த தேன்களை மட்டும்தான் எடுத்து செல்ல முடியும், ஒருபோதும் என்னிடம் இருக்கக்கூடிய தேனை உருவாக்கக்கூடிய ஆற்றலை இவர்களால் எடுத்து செல்ல முடியாது என்று எண்ணி கர்வம் கொள்ளுங்க. இவர்கள் எத்தனை முறை தேனை எடுத்தாலும் அதைவிட பிரம்மாண்டமாக அடுத்தடுத்து தேன் கூட்டுகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் தேனீக்களுக்கு இயற்கையாக இருக்கிறது. நாம் எவ்வளவுதான் செயற்கையாக முயற்சி செய்தாலும் அந்த இயற்கை தேன் சுவை என்பது நிச்சயமாக கிடைக்காது. எனவேதான் தேனீக்கள் அதற்குள் ஒளிந்திருக்கக்கூடிய தேன் உருவாக்கும் திறனை எண்ணி கர்வம் கொள்ளும் என்று சொல்கிறார். இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல திறமைகள் ஒளிந்திருக்கிறது. அதை கண்டறிந்தாலே அவற்றின் மூலம் மிக சிறப்பான வளர்ச்சியை அடைய முடியும். ஏனென்றால் நாம் பலரை பார்த்திருப்போம். பூர்வீக சொத்துக்களுக்காக அவர்கள் இருவரும் மூவரும் உடன் பிறந்தவர்களாக தான் இருப்பார்கள். ஆனால் சண்டையிட்டு கொண்டிருப்பார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால் அந்த தேனீக்களை போன்று இவர்கள் முன்னோர் பெற்றிருந்த ஆற்றலை இவர்கள் பெற முடியவில்லை. ஏனென்றால் முன்னோர்களால் இவ்வளவு சொத்துக்களை வாங்கி உங்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது என்றால் தற்போது ஏன் அந்த ஆற்றல் உங்களிடம் இல்லை? அதைவிட பிரம்மாண்டமான சொத்துக்களை சேகரிக்கக்கூடிய ஆற்றலை ஏன் பெற முடியவில்லை? பணம் சம்பாதிக்கும் திறன் ஏன் இல்லை என்பதை உணர்ந்து அந்த திறனை மேம்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டாலே மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். தற்போது நாம் பல காரணங்களை சொல்லலாம். விலைவாசி உயர்ந்து விட்டது, அது உயர்ந்தது, இது உயர்ந்தது என்று. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த விலை என்பது
அப்போது இருக்கக்கூடிய சூழலில் அது உயர்வானதாக தான் இருக்கும். இன்னும் பல ஆண்டுகள் ஆனாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் விலைவாசி உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கு ஏற்றவாறு பணம் சம்பாதிக்கும் திறனை எப்படி மேம்படுத்துவது என்பதை உணர்ந்தாலே போதும். ஏனென்றால் நம்மளிடம் கல்வி அறிவு ஆற்றல் மிகுந்திருக்கும். அதை பயன்படுத்தலாம், அல்லது திறமையாக மார்க்கெட்டிங் செய்ய முடியும், அதை பயன்படுத்தலாம். நம்ம அனைவருக்குள்ளுமே ஏதோ ஒரு திறமை நிச்சயமாக ஒளிந்திருக்கும். ரியல் எஸ்டேட் செய்பவரால் மற்ற திறமைகளை வெளிப்படுத்த முடியாது. அதே போன்று ஆசிரியர்களால் வேறொரு துறையில் சாதிக்க முடியாது என யாரை எடுத்தாலும் ஒரு துறையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை பெற்றிருப்பார்கள். அந்த துறை ரீதியான அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்ந்தாலே பணம் சம்பாதிக்கும் திறன் தங்களை தேடி உறுதியாக வரும். பல சிக்கல்கள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு எண்ணி ஒரே மாதத்தில் உறுதியாக உங்கள் விதி மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகளும் தெளிவாக இந்த வேளையில் எடுத்து காட்டுகின்றன. ஏனென்றால் இந்த மாதம் முழுவதுமே முழு சுபகிரகமான குரு 5ல் வலம் வருகிறார். ஐயங்கள் அனைத்தையும் தவிர்த்து அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் அமோகமான வளர்ச்சி உண்டு. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைகிறது. திருக்கணிதத்தின்படி ராசியின் அதிபதியான சனி ஜென்மத்தை விட்டு விலகியிருந்தாலும் பாக்கியத்தின்படி ஜென்மத்தில் ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார். அவர் இந்த வேளையில் வக்ரம் பெறுகிறார். எனவே திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் பாக்கியத்தின்படி பார்த்தாலும் நிறைந்த நன்மை சனி பகவான் மற்றும் ராகுவின் அமைப்பால் உறுதியாகவே நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் மங்களக்காரகரான செவ்வாயும் இணைந்து வலம் வருகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அஷ்டமத்தில் மங்களக்காரகன் நுழைந்தாலும் முற்பகுதியில் உத்தமத்தில் வலம் வருகிறார் கேதுவுடன் இணைந்து. எனவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கும். பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வரும். மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் திறமையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும். சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் 5ல் நுழைகிறார். பிற்பகுதியில் 4 மற்றும் 5ஐ வலுப்படுத்துவதால் சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை என அனைத்திலும் உங்களுடைய தனித்திறமைக்கு அங்கீகாரமும் உரிய மதிப்பும் மரியாதையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க போகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். சூரியன் 5லிருந்து யோகஸ்தானமாகிய 6ல் பிற்பகுதியில் நுழைவது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. 6ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் 7ஆம் இடத்திலும் வித்யாகாரகரான புதன் வலம் வருகிறார். எனவே நிறைந்த தனலாபம் இந்த தருணத்தில் உண்டு. மேலும் இந்த தருணத்தில் சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த அமைப்பும் உண்டு. இருந்தாலும் பெருவாரியான கிரகநிலைகள் 7.5 சனியாக இருந்தாலும் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். அதனால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக அமைவதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமோகமாக கைகூடும்.